ஆர்டிஜி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா. ஸோ இப்போ கேரளாவில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகைகள் வந்துட்டு இந்த படத்தில் ஏதாவது ஒப்பந்தம் ஆகணும்னா அதுக்காக ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி பெரிய டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. அதை வந்து ஹேமா கமிஷன்ன்ற கமிட்டி மூலயமா அது எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிஐ போட்டு அதை ரிலீஸ் பண்ண வச்சுருக்காங்க. இதில் வந்து எக்காச்சக்க நடிகைகள், அதுவும் அவங்க ஒரு நடிகைகள் வந்து அழுதுட்டு எல்லாம் பேசி அப்பா வயசில் இருக்கக்கூடிய நடிகரோடெல்லாம் இந்த மாதிரி பண்ண வச்சாங்க, அவங்க டார்ச்சர்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வெளிவந்ததுலேருந்து மற்ற ஸ்டேட்லேயும் அதே மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இது அதாவது இந்த நீதிபதி ஹேமா கமிஷன் அமைச்சதுக்கு காரணமாக முதல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, திலீப்னு ஒரு ஹீரோ, அவர் வந்து அவருடைய மனைவியாக இருந்த நடிகை, அந்த நடிகை பேரை சொல்லக்கூடாது, அதுதான் சட்டத்தினுடைய உத்தரவு, நீதியினுடைய உத்தரவை தான், அந்த நடிகையினுடைய பேரை சொல்லக்கூடாது. அது வந்து பாலியல் ரீதியாக, அதாவது ஓடும் காரில் அவர் வந்து கூலிப்படை வைத்து அந்த நடிகையை வந்து பாலியல் ரீதியாக குடும்பப்படுத்தி அது ஒரு பெரிய அளவில் வெடித்து திலீப் ஜெயிலுக்கு போய் இப்போ ஜாமீனில் இருக்கார். அதனுடைய வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சம்பவம், கொடூர சம்பவத்திற்கு பிறகு, நடிகைக்கு நடந்த அந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகு தான் ஒரு நீதிபதி கமிஷன், ஹேமா கமிஷன் ஒன்று அமைச்சு அதை ரிப்போர்ட் கேட்குறாங்க, விசாரிக்க சொல்லி அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த நடிகைக்கு நடந்த கொடுமைக்கு பிறகு கேரளாவினுடைய முன்னணி நடிகைகள் எல்லாருமே ஒரு அமைப்பாக கூடி இந்த கொடுமைக்கு, அதாவது நடிகர்களுடன் தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்னு முக்கியமாக டைரக்டர் தானே, அதுக்கடுத்து எல்லாமே இந்த 4 வகையான ஆட்கள் இருக்காங்கல்ல சினிமாவில். இவன் தான் வந்து அந்த நடிகைகளுடைய வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறவன் இந்த 4 பேர் தான். அது எல்லா மொழி சினிமாவிலையும் தான். ஃபஸ்ட்டு ஹீரோ, அடுத்து டைரக்டர், அடுத்து ஒளிப்பதிவாளர், அடுத்து தான் தயாரிப்பாளர் வருவான். சில இதுகளில் வந்து தயாரிப்பாளர் முன்னால் இருப்பான். மொத்தத்துக்கு இந்த 4 பேரும் சுற்றி வருவான் வைங்க. அப்போ நம்முடைய இதில் வந்து அந்த முன்னணி நடிகைகள் எல்லாரும் ஒரு அமைப்பாக சேர்ந்து அந்த நடிகைக்கு ஆதரவாகவும், தங்களுக்கு நேர்ந்துக்கிட்டு இருக்கிற போகிற வந்து பாலியல் துன்புறுத்தல்கள், கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. பலமான ஒரு அதிர்வுகளை வந்து கேரளா சினிமாவிலையும் சரி, கேரள மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனுடைய விளைவு எல்லா மொழி சினிமாக்கள்லேயும் வந்து ஹீரோயின்கள் வந்து தங்களுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை, இன்னும் சொல்லப்போனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரத்துக்கு எதிராக ஓப்பனாக பேச ஆரம்பித்தாங்க. சில பேர் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால், ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள், அந்த ஹீரோவை கூப்பிட்டான், அந்த ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டா நான் சம்மதிக்கல அப்படின்ற வரைக்கும் ஓடிக்கிட்டு வச்சுருவாங்க. இதெல்லாம் விசாரித்து அதன் பிறகு இந்த ஹேமா கமிஷன் வந்து மெல்ல விசாரித்து அப்படியே நூல் பிடிச்சி விசாரித்து போகும்போது எல்லாருமே வந்து ஓப்பனாக அந்த கிட்டத்தட்ட மலையாள சினிமாவில் ஒரு 15 பேர் பிடியில் தான், தாதாக்கள் பிடியில் தான் முன்னணி ஹீரோக்கள், தயாரிப்பாளர்கள். முக்கியமாக அங்கே வந்து மெகா ஸ்டார், சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடியவங்களும் வந்து இருக்கிறாங்கன்ற மாதிரி. 2 பேரும் மெகா சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அந்த மோகன்லாலும் சரி, மம்முட்டியும் சரி, 2 பேருமே அந்த தாதாக்கள் கும்பல் இதெல்லாம் இருக்காங்க ஆள். இவங்க தான் வந்து மெயின் தாதாக்கள். இந்த தாதாக்கள் பிடியில் தான் வந்து மலையாள சினிமாவே கைப்பிடியில் இருக்குது. இவர்களை மீறி வந்து ஒன்றும் செய்ய முடியல அப்படின்றத ஆதாரத்தோடு வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நடிகைகள், பெண்கள் எல்லாருமே வந்து அதை ஒரு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆதாரப்பூர்வமாக, வாக்கு மூலமாக, எழுத்து மூலமாக, ஒளிப்பதிவாகவும் வந்து நீதிபதி கமிஷன், ஹேமா கமிஷன் அறிவித்து அது கேரளா அரசாங்கிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் வந்து 270 பக்கம் கொண்ட அறிக்கை தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அது வந்து 400 பக்கம் அறிக்கை. ஆமாம், 270 பக்கமோ தான் அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது கேரளா கவர்மெண்ட் வந்து 250 தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு கேரள முதல் மந்திரியாக இருக்கிற தோழர் பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறாரு, அது வந்து கலைஞர்களை துன்புறுத்தும் யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய தாதாக்களாக இருந்தாலும் சரி, தாதாக்கள்ன்ற பேரில் இருக்கிற ஹீரோக்களாக இருந்தாலும் சரி, ஹீரோக்கள்ன்ற பேரில் இருக்கிற வில்லன்களாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் கமிஷன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் மித்தம் வந்து ஒரு 200 பக்கம் அறிக்கை வந்து ஏன் வந்து அதை வெளியிடலை அப்படின்றதான் ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. ஏன்னா அதை வந்து கேரள சினிமாவிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குணச்சித்திர நடிகர் திலகன், அவருடைய பொண்ணு தான் வந்து இதை வந்து வெட்ட வெளிச்சமாக்குனது. இந்த 400 பக்க அறிக்கையை வந்து மறைச்சாங்க, 200 பக்கத்தை குறைச்சாங்க அப்படின்னு. இருந்தாலும்
அங்கே நடக்கிற ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படின்றதுனால ஒரு நம்பிக்கையில் நடிகைகளுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, ஒரு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி. ஏன்னா இதில் வந்து அதாவது பொதுவாக சினிமா எந்த மொழி சினிமாவாக இருந்தாலும் குறிப்பாக 5 மொழி தானே இந்தியாவில் வந்து இந்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் இந்த 5 மொழி சினிமாவுடைய வியாபாரம் தான் பெரிய இல்லை. பொதுவாக சினிமா அப்படின்னாலே நடிகைகள் அப்படின்னாலே ஒரு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம்ன்றது எழுதப்படாத விதியாக தான் இன்னமும் இருக்குது, அதை யாருமே மறுக்கலாம். சில அதாவது சில ஒரு சொல்லுவாங்க இல்லையா, விபச்சாரியாக இருந்தாலும் வற்புறுத்தக்கூடாது அப்படின்ற. ஆனால் வந்து இவனுங்க வந்து இந்த ஹீரோக்கள்ன்ற பருவில் இருக்கிற கும்பல் இருக்கான, இது வந்து என்னென்னா தமிழ் சினிமா அந்த வகையில் வந்து தமிழ் சினிமா எவ்வளவோ வந்து தேவலமா தேவையில்லைன்னா நான் இல்லைன்னு சொல்ல வரலாம், எவனை யோக்கியன்லாம் சொல்ல வரலாம், எவனுக்கு யோக்கியன் இங்கேயும் ஒரு ஹேமா கமிஷன் வச்சாதான் தெரியும் எப்படி. வாரத்தங்கள் அதாவது இல்லைம்மா, இதெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. இப்போ நீங்கள் இப்போ நடிகைகள் சொல்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்கல்ல, எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு நான் போகல, எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு நான் போகல அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 20 நடிகையை சொல்லியாச்சு. அப்புறம் யாருக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது? இது குற்றஞ்சாட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தெலுங்கு சினிமாக்கள், இந்தி சினிமாக்கள், இந்தி நடிகைகள் அங்கேருந்து இது வர்றது. அதே மாதிரி மலையாள சினிமாவில் இப்போ அப்பட்டமாக வெளிச்சமாயிடுச்சுன்னு வைங்க. ஆனால் இது வரைக்கும் மலையாள சினிமா பற்றி வராமல் இருந்துச்சு. இல்லைக்காக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களாம் 100% யோக்கியம் நம்ம நற்சான்றிதெல்லாம் கொடுக்க வரல எவனுக்கும், அது நமக்கு தேவையும் இல்லைன்னு வைங்க. ஆனால் இந்த மிரட்டல் உருட்டல் அந்த இதுக்கு இந்த பண்ணி அந்த நடிகையில் வந்து பணிய வைக்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப குறைவு. பேசி பார்ப்பான், ஒத்து வந்தால் ஓகே, இல்லையா நீ வா வெளியில் போ, நான் எவ்வளோ போகிறேன் அப்படின்ற. அதான் நான் சொல்ல இல்லைன்னு அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 100% யோக்கியன்னு எவனையும் நம்ம சொல்லலை, எவனுக்கு நம்ம நற்சான்றிதழ் கொடுக்கல. ஆனால் அந்த மிரட்டல் உருட்டல் கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குல்ல. இப்போ இதே இந்த நீதிபதி ஹேமா கமிஷன் மலையாள சினிமாவில் 15 பேர் பிடின்னு சொல்கிற அந்த தாதாக்கள் பிடின்னு சொல்லுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடூரம் அந்த மாதிரி ஒரு வில்லைங்கெல்லாம் வந்து இங்கே கிடையாது, ரைட்டுங்களா. இது வந்து சமரசத்தின் அடிப்படையில் புரிதலின் அடிப்படையில் நடக்கிற விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடக்குது. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. அது நமக்கு நிறையா நடிகைகளை பற்றி அந்த மாதிரி நிறைய ஆதாரப்பூர்வமாக நமக்கு தெரியும். அதில் வந்து என்ன சொல்லலாம், ஹேமா கமிஷன் குற்றச்சாட்டு 15 பேர் சொல்லுது பார்த்தீங்களா, அதில் முதன்மையான 2 பேர் வந்து மம்முட்டி, மோகன்லால் தான். ஏன்னா இது ஒரு சம்பவம் ஒன்று வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அது மஞ்சு வாரியார்னு ஒரு நடிகை உங்களுக்கு தெரியும். இப்போ அதுதான் அந்த சம்மந்தப்பட்ட அந்த நடிகைக்கு நடந்த பாலியல் கொடுமைக்கு வந்து எதிராக வந்து களத்தில் நின்று போராடினதுக்கு வலுவாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த கணவன் திலீப் அந்த கணவனுக்கு எதிராகவே வெளியே வந்து விடுறார் வைங்க. அந்த மஞ்சு வாரியார் வந்து ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு படப்பிடிப்பு, அதனுடைய ஹீரோ வந்து மம்முட்டி, சரிங்களா. இது வந்து வெளியில் வந்த செய்தி தான், அது வெளியில் வந்த செய்தி. அப்போ நான் வேலை பார்த்தா பத்திரிக்கையில் அது செய்தியாக வழி வந்தது, சரிங்களா. அப்போ அந்த மஞ்சு வாரியாருக்கு கிட்டத்தட்ட இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 35-40 வயசுன்னு வைங்க, 42 வயசுன்னு வைங்களா. ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்னாலே நடந்த விஷயம். அப்போ வந்து சகிலாவினுடைய கொடி பறந்த நேரம். அப்போ இங்கே இருந்து போன சகிலாவினுடைய கொடி மலையாள சினிமாவில் பயந்த நேரம். சகிலாவுக்கு மலையாள சினிமாவே எல்லா ஹீரோக்களும் பயந்த நேரம். மம்முட்டி, மோகன்லாலுமே பயந்து நடுங்கின நேரம். அதெல்லாம் போட்டு படுத்து எடுத்து ஒரு மணி நேரம் படத்தை எடுத்துவிட்டு அவங்களுடைய உழைப்பு அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடித்த படம் பூரா காலியாச்சு, வசூலாச்சு. அப்போ இருந்த ஏகே அந்தோணி முதலமைச்சராக இருந்தார். அவர்கிட்டே போய் சகிலா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு மம்முட்டிக்கு மோகன்லாலுக்கும் ஆத்திரம், சகிலா படத்தை தடை பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றின அளவுக்கு அந்த குரூப் போச்சு. எதுனா அந்த மஞ்சு வாரியார் வந்து 20 வருஷங்கள் 22 வருஷனால் மம்முட்டியோட நடிக்கும்போது முதல் நாள் மம்முட்டியை புக் பண்ணியாச்சு. முதல் நாள் ஷூட்டிங் போன அன்னைக்கு கொஞ்சம் சகஜமாக அந்த ஆள் பேசுகிறான் வைக்கிறான், கொஞ்சம் நட்பாக பேசுகிறாரு, அப்படி இப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு. சாயங்காலம் ஷூட்டிங் முடிகிற நேரத்தில் மஞ்சு வாரியாரை ரூமுக்கு வர சொல்லிவிட்டு இவர் போகிறார். மம்முட்டி போயிருக்கார், அது அவுட்டோர் ஷூட்டிங். ஆண்ட பொண்ணு முடியாது அப்படின்ட்டுருச்சு, இந்தியாவை வேலை எப்பார். மறுநாள் என்ன பண்ணுறான், மஞ்சு வாரியாருக்கு சீனை கட் பண்ணுறான் டைரக்ட். இன்றைக்கி சீன் கிடையாது, இப்போ ஷூட்டிங் போயிடுச்சு, சீன் கிடையாது அப்படிங்க. நாலு பூரா உட்கார வச்சுட்டு சீன் இல்லைங்கிறான். என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்புறம் ஏதோ ரூட்டை பிடிச்சி தெரிஞ்சிருமில்ல அவங்க லட்சணம் என்ன, யோக்கியதை என்ன, இதனுடைய சீனை உட்கார வச்சுட்டு என்ன ஏன் சொன்னாங்க அப்படின்றத. அப்போது பிற்படுத்து என்ன பண்ணுறான் அன்னைக்கு, அதாவது மஞ்சு வாரியார்
தன்னுடன் இருக்க சம்மதித்தால் அதுக்கு மேலே வந்து சான்ஸ், இல்லைன்னா படத்துலேருந்து தூக்கு அப்படின்னு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ப்ரெஷர். இது பொட்டுமை தாங்கி பார்த்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, சரி நீனாச்சு உன் படமாச்சு அப்படின்ட்டு. அப்போவே வந்து மஞ்சு வாரியாருக்கும் மம்முட்டிக்கும் கிட்டத்தட்ட 22 வயசு 23 வயசு வித்தியாசம். இப்போ மம்முட்டிக்கு என்ன 75-80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? அப்போ அந்த பொண்ணுக்கு மம்முட்டிக்கும் 22 வயசு. இந்த கிழட்டு போய் விடணும் நான் படுக்க மாட்டேன், போடா நீனாச்சு உன் சினிமா வயசு அப்படின்னு போல்ட்டா தூக்கி போட்டு வெளியே வந்துருச்சு. அதனுடைய ஆத்திரை வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சு மஞ்சு வாரியார் மேலே மம்முட்டிக்கு உண்டு. இதே மாதிரி தான் மோகன்லால் அப்படித்தான். அது வந்து ஓப்பனிங்லேயே வந்து நீங்கள் அதை ஒத்துக்கிட்டால் தான் அடுத்து நீங்கள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியும். இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நடிகைகள் வந்து ஏற்கனவே பொதுவாகவே நடிகைகள்னாலே ஒரு பார்வை வச்சுருக்குறாங்க. அது இன்னும் இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னும் அவங்களுடைய மனநிலையும் வந்து எப்படி இருக்கும், ஒரு படத்தில் கமிட் ஆகும்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இந்த படத்தில் நடிக்கணுமான்றது எல்லா காலகட்டத்திலையும் நடிகைகள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கேரளா நடிகைகளுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடச்சிடும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய நடிகர்கள் பண்ணுற டார்ச்சரும் வெளியில் வந்ததுன்னா எல்லா நடிகைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது தான். எப்படி வந்து மற்ற வேலைகள் பார்க்குற இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருந்து அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குலாம் இருக்குதோ, அதே போல் இதுக்கப்புறமா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா நடிகைகள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்க முக்கியமாக ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஹேமா கமிஷன் வந்து இப்போ வெளிப்படுத்தி இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப ரொம்ப நன்றி.